பிரதானம் டிப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். நாம் இப்போ நைமிசாரண்யத்துலேருந்து சித்திரக்கூடம் வந்திருக்கிறோம். சித்திரக்கூடன்றது ராமர் சீத்தை 14 வருஷம் வனவாசம் செய்த இடம். இதில் முக்கியமானது அனுஷ்யா ஆசிரமம். இந்த ஆசிரமத்தோட தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஆசிரமத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, இது அத்ரி மகரிஷியின் மனைவி பெயர் அனுஷ்யா. அத்ரி மகரிஷின்றவர் உலகம் தோன்றியவுடன் அவதரித்த ரிஷிகளில் மிக முக்கியமானவர். இவர் பிரம்மாவின் மானசபுத்திரர். அதாவது இந்த அத்ரி மகரிஷியோட ஆசிரமம், அதாவது அனுஷ்யா ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்க வழி இதுதான் அந்த அனுஷ்யா ஆசிரமம். இவர் மனைவி அனுஷ்யாவும் இவரும் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள். இவள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவிரதை. இந்த கற்புக்கரசுக்கு ஈடு இணையே கிடையாது. அதற்கு 2 உதாரணம் சொல்லலாம். இவருடைய தோழியின் கணவர் விடிந்ததும் இறந்து விடுவார் என்று சொல்லியிருக்காங்க. அவர் இவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. வருத்தப்பட்டோன்னா இந்த அம்மாவோட கற்போட சக்தியினால் விடியலே வராமல் 10 நாள் இருட்டாகவே உலகத்தை வச்சுருந்தாங்களாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. மேலும் இவங்களோட சக்தியை அறிந்த முப்பெரும் தேவிகள் இவங்க மேலே ஒரு பொறாமை மாதிரி ஆகிப்போச்சான். அது என்ன அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவ, அவள் சக்தியை நம்ம சோதிக்கணும்னு சொல்லி மும்மூர்த்திகளான தன் கணவர்களை பூலோகத்துக்கு அனுப்பி, அதான் மனித பிறவிகளாக அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி பரிமாறும்போது மேலாடை இருக்கக்கூடாதுன்னு அனுஷியாவுக்கு ஒரு கண்டிஷனை போட்டு விட்டுருக்காங்க. உடனே அனுஷியாவும் சரின்னு சொல்லி சம்மதிச்சு என்ன பண்ணாங்களா, அந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைங்களாம் மாற்றிட்டாங்களாம். சின்ன கை குழந்தை மாதிரி சின்ன குழந்தையாக மாற்றி அவங்களுக்கு உணவும் படைச்சு அமைச்சிருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அனுஷ்யாவை கண்டு ஆசீர்வாதம் வாங்க பொருட்டு ராமரும் சீத்தையும் இந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்களாம். அதாவது சித்திரக்கூடத்துக்கு வந்த உடனே முதல்ல இந்த ஆசிரமத்துக்கு தான் வந்தாங்களாம். இந்த ஆசிரமத்தில் இவங்கக்கிட்ட அத்ரி மகரிஷிட்டையும் அனுஷாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு போயிருக்காங்க. அதாவது ராமர் சீத்தை தங்கின இடம் இது. அது இல்லாமல் அனுஷ்யான்ற அந்த கற்புக்கரசி வாழ்ந்த இடம். அதனால் அவ்வளோ பெருமை வாய்ந்தது. இது மந்தாகினி ரிவரோட கரையில் இருக்குது இந்த ஆசிரமம். அதனால் இதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம். இங்கேருந்து நேராக குப்த கோதாவரின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் அந்த கோதாவரி ரிவர். அதாவது குப்த கோதாவரின்றது என்னென்னா, ஒரு குகையில் ராமரும் சீத்தை இருந்திருக்காங்க. அங்கே சீத்தைக்கு தாகம் எடுத்திருக்கு. தாகம் எடுத்தோடனே ராமர் தன்னோட கால் பெருவரில் வச்சு பூமியை ஒரு அழுத்தம் கொடுத்தாராம். அப்போ அழுத்தும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு நீர் ஊற்று வந்துதான். அந்த நீர் ஊற்று தான் குப்த கோதாவரின்னு பேர். இந்த தண்ணி கோடை காலத்தில் கூட வத்தாதான் பாருங்கள், எப்போ ஓடிக்கிட்டே இருக்குமா. அந்த குகைக்கு கீழே இன்னொரு பெரிய குகை இருக்குது. அந்த குகையில் எப்படின்னா ஒத்தடி பாதை மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த குகையில் உள்ளே போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் போக பயந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. இந்த விஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த குகையில் ஒத்தடி பாதையில் உள்ளே போய் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போயிருப்போம். உள்ளே போனால் அதாவது தண்ணிக்குள்ளேயே நடந்து போகணும். நடந்து போயிட்டு அங்கே போய் கோதாவரி அம்மனை பார்த்தோம். இது ரோப் காரில் மலை மேலே இருக்கிற ஆஞ்சநேயரை பார்க்க வந்தோம். அது ஆஞ்சநேயர் தவம் செஞ்ச இடமா. இங்கேயும் ஒரு ஊற்று இருக்குது, அதையும் பார்த்தோம். விஞ்சில் போகும்போது இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப கண்ணுக்கு இதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்து அதெல்லாம் நல்லா ரசிச்சுட்டே போனோம். இப்போ பாருங்கள், அந்த சித்திரக்கூட ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆஞ்சநேயர் சிலை. இப்போ தான் இந்த ஊர் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. முன்னாடி காடாக இருந்திருக்கு. அந்த காடு எப்படி இருந்திருக்கும், இதில் எப்படி ராமர் சீதை வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கவே நமக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்படியாப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கும்போது அதை விட பெருமையாகவும் இருக்குது. இந்த விஞ்சில் போயிட்டுருக்கோம். கீழே ரோடெல்லாம் தெரியுது பாருங்கள். இதில் ரோடு வழியாகவும் காரெல்லாம் வருது. ரோப் காரில் போகிறவங்களும் போகிறாங்க. 2 வழியாகவும் இந்த மலை மேலே போகலாம். இது பாருங்கள், மேலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற மலை இது. கார்லாம் நிறைய டூரிஸ்ட் கார்லாம் நிற்கிது பாருங்கள். மேலே காரில் அங்கேயும் 2-3 கோயில் இருக்குது. அதை பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. காரில் இறங்கி பார்த்துக்கலாம். திருப்பி நம்ம இப்போ அதை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்ருக்கோம்.
ஃபுல் கூட்டம், நிறைய டூரிஸ்ட் வராங்க, நல்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்க ஊரை பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப அழகாக இருக்குது ஊர். அந்த குகையில் அந்த ஒத்தடி பார்த்ததுலேயே உள்ளே போய் போகிறதே பயமாக தான் இருந்ததுனால போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அங்கே உள்ள கோதாவரி அம்மனை கும்பிட்டுட்டு திருப்பி அந்த தண்ணிக்குள்ளேயே நடந்து வந்தோம். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. போனவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், போகாதவங்களாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் கிடச்சிது எங்களுக்கு. இது ஃபுல் குகை, இது இப்போ நிமிந்தம்னா நமக்கு தலையில் தட்டும், அந்த மாதிரி பாறைக்கு இடவழியாக போயிட்டுருந்தோம். ஃபுல்லாக பாறை கவர் ஆகிருக்கு. அதுக்குள்ளே ஒருத்தர் பின்ன ஒருத்தராக போயிட்டே இருந்தோம். அதில் போய் அந்த கோதாவரி அம்மனையும் போய் பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு ரிஸ்கி இதுவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது மறக்க முடியாது, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது வந்தவங்கள நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டாங்க, பயந்துகிட்டே போகல. அந்த வகுப்புல போகிறதுனா எப்படி போகிறது, எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியலேன்னு பயந்துட்டு நிறைய பேர் பாதியில் திரும்பிட்டாங்க. இப்போ அங்கேருந்து வந்து நம்ம மந்தாகினி ரிவருக்கு வந்தாச்சு. மந்தாகினி ரிவரில் நம்ம இங்கே போட்டிங் போகிறவங்க போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் நடந்து போகலான்னு உட்காந்துருக்காங்க. இந்த போட்டெல்லாம் வருது பாருங்கள். நிறைய பேர் போட்லேயே போய் இந்த ரிவரில் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்தாங்க. நாங்கள்லாம் நடந்துட்டோம், கரையோரமாகவே நடந்து போனோம். போட்டெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய போட்டு நிற்கிது. கோயில் அந்த கரை ஓரத்தில் போகும்போது வழி நடுக கடைகள்லாம் இருக்குது, கடைகள்லாம் பார்த்துட்டே போனோம். இதில் ஒரு கரை மத்திய பிரதேஷ், ஒரு பக்கம் உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறாங்க. மந்தாகினி ரிவரோட 2 கரையிலையும் 2 ஸ்டேட் வருது. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த வழியாக நடக்கும்போது வழியெல்லாம் குட்டியாக நிறைய கோயில், ராமர் சீதை சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் தான் பர்ணசாலையும் இருக்குது. நடந்து போனவங்க எல்லாம் இதுதான் பர்ணசாலைக்கு போகிற வழி. இது பாருங்க, மேலே ஸ்டெப்ஸ் ஏறி நல்லா ஹைட்டில் போகணும். நடந்து போனவங்க மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணோம். போட்டில் போனவங்க தண்ணியில் போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க. பர்ணசாலைக்கு மேலே ஹைட்டில் இருக்குது பர்ணசாலை, அதுக்கு நிறைய படிக்கட்டில் ஏறி போனோம் நாங்கள். அந்த பர்ணசாலையிலேருந்து கீழே ஊரை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் பர்ணசாலை. ராமர் சீத்தையும் தங்கியிருந்த இடம். அவங்க அதாவது ராமர் சீதைக்கு வேண்டி லக்ஷ்மணன் குடில் அமைச்சு கொடுத்த இடம் இது. இந்த பர்ணசாலைக்கு கீழே தான் ராமனோட பாதுகையை பரதன் வாங்கின இடம் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு பாழடைஞ்ச பில்டிங். இந்த ஆரஞ்சு கலர் திண்டில் தான் ராமர் உட்காந்து சிவனை பூஜை பண்ணாராம். அந்த பூஜை பண்ண இடம் இந்த உட்காந்துருக்கார அவர் தான் அந்த எங்களை டூர் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போனார். எல்லா இடங்களையும் நல்லா அழகாக கூப்பிட்டு போய் காமிச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ரொம்ப சூப்பராக கூப்பிட்டு வந்தார். இவர் கூட போனதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய இடங்களை பார்த்தோம். ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் ஆரத்தி பார்க்குறதுக்காக இறங்கி அந்த கரையில் உட்காந்துருக்கோம். போட்டெல்லாம் பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் போட்டு என்ன சூப்பராக இருக்குன்னு. எல்லா போட்ஸுக்கும் விதமாக லைட் அலங்காரம், பார்க்கவும் ரொம்ப அழகாக அலங்காரம் போட்டி போட்டு தான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆரத்தி நடக்குது. மந்தாகினி ரிவரோட கரையில் ஆரத்தி நடக்குது. இந்த ஆரத்தி பார்க்குறதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்கோம். சிலர்லாம் போட்டில் உட்காந்துக்கிட்டே ஆரத்தி பார்க்குறாங்க. நாங்கள் இந்த கரையோரத்தில் தான் உட்காந்து ஆரத்தி பார்த்தோம். ஆரத்தி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ராமர் சீத்தை தங்கியிருந்த இந்த சித்திரக்கூடன்ற ஊருக்கு வருவோன்னு நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. இது வந்ததும் அந்த ராமர் சீதை பாதம் பட்ட இடத்துல எங்களோட பாதமும் பட்டதுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் நாங்கன்னு தான் நினைக்கிறோம். அப்படியேப்பட்ட பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பாக்கியம் உங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டுறேன். எல்லோரும் ஒரு தடவை போயிட்டு வாங்க, இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.